நீங்கள் முத வந்ததுனால அது பிறகு சொல்லுவேன். அதான் இதையும் ஜாயிண்ட் அடித்து ஓட்டுறது வண்டியை. அது வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. முதல்ல நம்ம இகலோகத்தை நீங்கள் ஆன்மீகத்துக்கு வரணும்னு நினச்சிட்டாலே இகலோகத்தில் உள்ள கஷ்டங்கள் படிப்படியாக தீர்ந்துடும். சபைக்கு வந்துட்டாலும் அது சித்தர்கள்ட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பணி செய்ய செய்ய, இறை பணி செய்ய செய்ய, யுகமாற்ற பணிக்கு நம்ம பாடுபட நம்ம இருக்கக்கூடிய வினை சார்ந்த விஷயங்கள் தானே இகலோகத்தில் இருக்கிற தடை நிலைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அகற்றப்படும். நம்ம வேண்டுதல் வைக்கவே வேண்டாங்க, சித்தர்கள்ட்ட கேட்கவே வேண்டாம். நான் இறை சபையோட பயணப்படுகின்றேன், விரும்புகிறேன், சச்சங்கம் உங்கள் ஊரில் போடணும்னு நினைக்கிறது வந்து முதல் நிலை. அது அகத்திய பெருமான் சரணாகதியாக வச்சு கேட்கப்படும். மற்ற கேள்வி கேட்டால் வினைக்குள்ளே போயிடும். எல்லாரும் அந்த 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 ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காங்க. நம்ம மக்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. இதை செய்யுங்க, நாங்கள் இதோட அதை செய்தோம், அதை செய்யுங்க, அதோட இதை செய்தோம் அப்படிங்கலாம். இதை செய், நாங்கள் அதை செய்தோம் அப்படிங்கதான் இல்லை. ஆமாம் இல்லை, இதெல்லாம் சும்மா ஒரு காமெடிக்கு தான் சொல்லுது. நீர் வருத்தப்பட்டுக்கிட்டாதரும் என்ன செய்யுங்கள், நம்புகிறோம் அப்படிங்கிறது மனிதர்களோட நிலை. நம்புங்கள், செய்கிறோம் அப்படிங்கதான் சித்தர்களோட நிலை. நீ முதல்ல நம்பு, நாங்கள் செய்தோம், நீங்கள் செய்யுங்க, நாங்கள் நம்புதோம். ரெண்டும் ஒரு விளையாட்டு தான். என்ன, யார் வெற்றி பெறுதாங்களோ அது வந்து இறை விதியினோட கையில் இருக்குது. என்ன நம்பி இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிய, அப்போ வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. செஞ்சுட்டு தான் வந்து உட்கார வேணா, நீ வீட்டில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சும்மா இது எல்லாருக்கும் புரிதலுக்காண்டி உங்களோட அந்த அந்த சூட்சம வினாக்களுக்குள்ளே வேண்டுதலுக்குள்ளே இருந்து சொன்ன மாதிரி, நான் இறையோட வளம் வரணும், இறை சபையோட தொடர்பில் இருக்கணும். இகலோகம் அதுக்கு வந்து எனக்கு தடையாக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். தடை வந்து பயணப்படையில் அகற்றப்படும். அது முழு நம்பிக்கையோடு பயணப்படுது. அகத்தியரோட திருவடிகளை இருந்து சமர்ப்பணம் பண்ணி இருந்தாலும் நீர் முறைக்கு அங்கே வெளியில் இருந்து வெளிநாடுகளிலிருந்து தொடர்புலையே இருந்து 1-2 பேரை இங்கே அனுப்பிச்சி விட்டீர். அதையெல்லாம் அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து உங்களுக்கு ஆசி சொல்லும். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இவர் வெங்கடேஷுங்கிறது இவர் திருநாமம். மலேசியாவில் வந்து கோயிலோட குருக்களாக இருக்கார். இருந்தாலும் அவர் அவர் சொன்ன மாதிரி சின்ன வயசில் இருந்து ஆன்மீகத்தில் வாழும் குரு தெரியணும். அதான் அப்புறம் ஆன்மீக தேடல்னா அதான் குருமார்கள் தெரியணும். உயிரோடு இருக்கக்கூடிய சித்தர்களை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இறைவனோட பேசணும். எத்தனையோ விஷயங்கள் இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் விடையாக சிவசபை இருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டதில் சில ஏற்ற இறக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்தது எங்களுக்கு தெரியும். இங்கேருந்து சொல்லி அதை சரி பண்ணியிருக்கு. இப்பவும் இன்னும் அது சரியாகணும், சரியாகும். இருந்தாலும் இங்கே வந்து இறை சபையோடு பயணப்பட்டு உங்கள் பக்கத்தில் கிளைச்சபைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைச்சபைகள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டு இருக்குது. அதுவும் வாழ்வியலும் ஒன்றா குழப்பக்கூடாது. இறை சேவை வேறு, நம்மளோட ஏற்ற இறக்கங்கள் வேறு. பொண்ணும் பொருள் எல்லாம் குமிஞ்சு ஃபார்ச்சுனர் வண்டியில் அந்த அந்த இது வேணும், இந்த இது வேணும், கப்பல் வேணும், ஃப்ளைட் வேணும், அப்படின்னா தான் பணியாற்றுவேங்கிறது வந்து இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு. இகலோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் விலகணும். அதுக்கு நம்ம இறை சபையோடு எல்லோரும் பணியாற்றணும். வேண்டுதல் வைக்காத போது இங்கே இறை சபையில் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இகலோக கடமைகள் இருக்குது. தேசம் விட்டு தேசம் போய் குடும்பத்தை விட்டு உழைச்சிருக்கிய, எல்லா விஷயங்களும் இறை பக்தி, இறை சேவை பண்ணியிருக்கிய, எல்லாத்தையும் அகத்திய பெருமான் திருவடியில் மொத்தத்தையும் சரணம் பண்ணி எங்கிட்ட நீங்கள் பேசின விஷயம், சரணடைஞ்ச விஷயங்கள் சபைக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் உங்களோட அந்த விஷயங்களை மட்டும் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செஞ்சு
அகத்திய பெருமான். அகத்தியர்னா ஒரு ஆள் கிடையாது, அவருக்குள்ளே 9 கோடி கணங்கள் இருக்குது, அதுக்குள்ளே இறை சூட்சமாக இருக்குது, ஆதி கைலாய இறை பிரபஞ்ச ரகசியம் இருக்குது, எல்லாமே கொண்டவர் தான் அகத்திய பெருமான். அகத்தியர் வந்து நமக்கு அண்ணனா, அப்பாவா, அம்மாவா, நண்பரா எல்லாம் இருந்து பயன்படுவார். ஆனால் அவரும் பிரபஞ்ச விதியை வந்து கையில் வச்சுருப்பார், அந்த விதிப்படி தான் அவரும் பயணப்படுவார். அதனால் அந்த விதியில் என்னென்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ நீங்கள் வணங்கி நிற்கல, இறை சபை ஆற்றையில், இறை சபையோட பயணப்படையில் எல்லா விஷயங்களையும் படிப்படியாக நிகழும். அப்படிங்கிற விஷயத்தை அகத்திய பெருமான் திருவடியிலிருந்து அகத்திய பெருமான் வணங்கி நிற்போம் எல்லாரும். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஆளி நிலை தாண்டியும் அகத்திய சபையை நாடி, பிரபஞ்ச மகா சிவமகா வாழை சித்த சபையை நாடி, அவனுக்குள் இருக்கும் அற்புத சிவஜீவ நாடிதனை நாடி, அவனோடு உரையாடி பல்வேறு உபதேச நிலைகள் பெற்று, இகலோகத்தில் வாழ்கின்ற மானிடனுக்குள் இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களால் உருவாகின்ற மாற்று நிலைகளை இவன் உபதேச நிலைகளில் இருந்து ஒவ்வொன்றாக உணர்ந்து அதன் தடை நிலைகள் பலகடந்து பிரபஞ்ச மகாசபை நோக்கி உன் திருவடி அடி எடுத்து வைக்கின்ற அற்புத நிலை புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சற்சங்க பெருவிழாவில் நிற்கின்ற நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசியும் வாழ்த்துக்களையும். ஓம் அகதீசாய நமக. உயர்வாய் யாம் உரைத்தவாறு பல்வேறு உபதேச நிலைகள் என்பது ஒரே ஒரு அர்த்த நிலை கொண்ட உபதேச நிலைகளாகத்தான் அது இருக்கும். ஏனெனில் அனைத்தையும் தாங்கி நிற்பது கர்ம வினையால் என்கின்ற அவனுடைய ஒற்றை உபதேச நிலையை ஏற்றுக்கொண்டு இகபர சுகம் தேடி அலைகின்ற பொழுது தீதும் நன்றும் பிறதர வாரா என்கின்ற தத்துவ நிலைதனை உணர்ந்த ஒருவன்தான் ஒரு ஞானியோடு பயணிக்க முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஞானியோடு பயணிக்கின்ற நீ ஒரு உண்மையான வாழும் குருவை இருக பற்ற வேண்டும் என்ற தேடுதலில் நின்ற உனக்கு உண்மையான வாழும் குருவினை அடையாளம் காட்டியிருக்கின்றது சபை என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். அற்புதமாய் வாழும் குருக்கள் ஆங்காங்கு தென்படுகின்றார்கள். அவர்களுக்குள் இருந்து எழுவது இறையாற்றலா அல்லது இறையிடம் இருக்கும் இறை போல் இருக்கும் குறையாற்றலா என்பதனை சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற இத்தகைய பிரபஞ்சத்திலே உங்களை பார்க்கின்ற பொழுது இறை கண்கள் கொண்டு பார்க்கின்ற ஒரு சித்தன்தான், ஒரு குருதான் உண்மையான வாழும் குரு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அந்நிலைதனை ஏற்று பெற்று சபைதனை உயர்வாய் முழு நிலையில் முதல் நிலையில் வைத்து நீர் பணியாற்றுகின்ற பொழுது நீர் பணியாற்றுகின்ற ஆலயத்தின் கருவறையில் அமர்ந்திருப்பவன் வாழும் குருதான் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அற்புத நிலையாய் எங்கு அமர்ந்த பொழுதும் அகத்திய நாமம் சிவமகா வாழை சித்த நாமங்கள் உச்சரித்து அற்புத நிலை கொண்டு உன்னுடைய குலதெய்வ நாமங்களையும் முன்னோர்களையும் நினைந்து நீ உன் வாழ்வை நிகழ்த்திவா, உனது வாழ்விற்குள் இருக்கும் அத்துணை நிகழ்வுகளையும் நிகழ்த்துபவன் அகத்தியன் என்று ஆசி கூறுகின்றோம். அற்புதமாய் இகலோக வாழ்வில் உயர்வு நிலை கண்டு சற்சங்க பெருவிழாக்கள் கண்டு அற்புதமாய் கிளை சபைகள் அமைத்து சித்தன் வருகின்ற பொழுது உன் நாமம் அங்கு உயர்கின்ற அத்தகைய நிலையில் நீ உயர்வாய் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்த நாமத்தினை உயர்வாய் போற்றுகின்ற பொழுது அவன் நாமத்தோடு இணைந்து உன் நாமம் உன் தடமதிலும் உயரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. போதுமா?